ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லா பிரெக்னன்ட் மதர்ஸும் யூஸ்வலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வாமிட்டிங். இந்த வாமிட்டிங் ஏன் வருது? யூஸ்வலா பிரெக்னன்சில ஹார்மோன்ஸ் ஹெச்சிஜி, ஈஸ்ட்ரஜன் ரெண்டும் ஜாஸ்தியா இருக்கும். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் தான் வாமிட்டிங் வரதுக்கு முக்கியமான காரணம். யூஸ்வலா 14 வீக்ஸ் வரைக்கும் வாமிட்டிங் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் செட்டில் ஆயிடும். பீக்கா பாத்தீங்கன்னா 9 வீக்ஸ்ல இருந்து 13 வீக்ஸ் வரைக்கும் வாமிட்டிங் இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும். டைஜஷன் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். ஸோ இன்டைஜஷன் இருக்கும், ஹார்ட் பர்ன் இருக்கும். ஸோ அதனாலயும் வாமிட்டிங் வரலாம். அதே மாதிரி இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும்னா, நம்ம பிரெயின்ல இருக்கிற ஸ்மெல்க்கு உண்டான சென்டரை ஹைப்பர் ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும். ஸோ அப்போ உங்களுக்கு சில ஃபுட் ஸ்மெல்லோ இல்லை பெர்ஃப்யூம் ஸ்மெல்லோ இதெல்லாம் நீங்க ஸ்மெல் பண்ணும்போது என்னன்னா, இது இந்த வாமிட்டிங்கை ட்ரிகர் பண்ணும். சிலருக்கு பிபி ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கும், ஹை லோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் வாமிட்டிங் வரலாம். லோ பிளட் சுகர் இருந்தாலும் வாமிட்டிங் வரலாம். அதுக்கப்புறம் சிலருக்கு ஜெனட்டிக்காவே இந்த மாதிரி வாமிட்டிங் இருக்கும். அவங்க ஃபேமிலியில அவங்க சிஸ்டர்ஸ்க்கு, மதர்ஸ்க்கு அந்த மாதிரி வாமிட்டிங் ஜாஸ்தி இருந்ததுன்னா அவங்களுக்கும் வாமிட்டிங் இருக்கும். ஸோ யூஸ்வலா 14 வீக்ஸ்க்கு அப்புறம் செட்டில் ஆயிடும், கவலைப்பட வேண்டாம். பட் ஜாஸ்தி வாமிட்டிங் இருக்கு, உங்களால எதுவுமே சாப்பிட முடியல, டீஹைட்ரேட் ஆகுறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்க டாக்டர் கான்டாக்ட் பண்ணி இமீடியட்டா மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணுங்க. தேங்க்யூ.